6th இரண்டாவது பருவத்தில் இயல் 1 தான் பார்க்க போகிறோம். செகண்ட் டேர்மில் 6th தமிழ். என்னென்னா இலக்கணம் இயல் 1 இருக்கிற இலக்கணம் 6th செகண்ட் டேர்மில் இணை எழுத்துக்கள். என்னென்னா அதுக்கு சமமான இனன்றது சமமான சொல்லலாம். இங்கே பாருங்கள், இனன்றது ஒற்றுமை சொல்கிறாங்க. என்னென்னா ஒற்றுமை இருக்குது அப்படின்றாங்க. ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் தான் இணை எழுத்துக்கள். என்ன மாதிரியான ஒற்றுமை அப்படின்னா, ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம். ஒரு சில எழுத்துக்கு என்ன இருக்குன்னா, அது ஒலிக்கிற முயற்சி, அப்புறம் அது உருவாகிற இடம், இதை பேஸ் பண்ணி ஒற்றுமை இருக்குது. அதுதான் இணை எழுத்து அப்படின்றாங்க. இணை எழுத்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கசட தப்புறாங்க தானே நம்ம அதை இக்கிங் அந்த இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு அப்படின்னு பார்த்தோம். அது வல்லினம்னு பார்த்தோம். இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு இது மெல்லினம் பார்த்தோம். அப்போது 6 மெல்லின எழுத்துக்கு அதன் இனமாகிய 6 வல்லின எழுத்து இனம்ன்றாங்க. 6 மெல்லின எழுத்து 6 வல்லின எழுத்து ரெண்டுத்துக்கும் மெல்லின எழுத்துக்கு வல்லின எழுத்து இனம் அப்படின்றாங்க. அதுக்கு தான் இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. மெல்லின எழுத்து பாய் கொடுத்துருக்காங்க, வல்லின எழுத்து கேர்ள் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இங்கு இக்கு, இங்குக்கு இணை எழுத்து என்னவா இக்கு. அந்த இங்குன்றது மெல்லினம், இக்குன்றது வல்லினம். இஞ்சுன்றது மெல்லினம், இச்சுன்றது வல்லினம். அது மாதிரி 6 மெல்லின எழுத்துக்கு அதுக்கப்புறம் 6 வல்லின எழுத்துக்கு இணை எழுத்து அப்படின்றாங்க. பெரும்பாலும் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சொற்களில் மெல்லின எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும்ன்றாங்க. எப்போவுமே மேக்சிமம் சொற்கள் எழுதுகிறப்போ எப்படி இருக்குமா, மெல்லின எழுத்துக்கு அடுத்து தான் பெரும்பாலும் என்ன இருக்குமா, வல்லின எழுத்து அதனோட இனம் இருக்கும் அப்படின்றாங்க. அப்போது இங்குன்றது மெல்லின எழுத்து சொன்னோம், இக்குன்றது வல்லின எழுத்து சொன்னோம். அப்போது இங்குக்கு இக்குன்றது தான் அது ஒரு சொல்லில் இனமான எழுத்தாக வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எடுத்துக்காட்டு, திங்கள், தி இங். இங்குன்றது என்னது, மெல்லின எழுத்து. இக்கு தான் வல்லின எழுத்து. இக்கு ப்ளஸ் ஆ தான் என்னது, கா. அப்போது கான்றது என்னது, வல்லின எழுத்து. அப்போது மெல்லினதுக்கு பக்கத்தில் வல்லினம் வந்திருக்கு. செகண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மஞ்சள். இஞ்சுன்றது என்னது, மெல்லின எழுத்து. அதுக்கு இணை எழுத்து என்ன, இச்சு. இச்சு ப்ளஸ் ஆ சா, அதுதான் மஞ்சள். அதுக்கு இனம் வந்திருக்கு இல்லையா. மண்டபம், இன்னுன்றது என்ன, மெல்லின எழுத்து. அதுக்கு இனமானது என்ன வரணும், இட்டு வரணும். இட்டு ப்ளஸ் ஆ டா வந்திருக்கு இல்லையா. அப்போது இது மண்டபம். இது தேர்டுக்கு எக்ஸாம்பிள். ஃபோர்த்துக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், சந்தனம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்துன்றது மெல்லின எழுத்து. அதுக்கு இனம் என்ன வரணும், இத்து வரணும். இத்து ப்ளஸ் ஆ தா, சந்தனம் வந்திருக்குங்க இல்லையா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள், இம்முன்ற மெல்லின எழுத்துக்கு என்ன இணை எழுத்து வரணும், இப்பு வரணும். அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பூ வந்திருக்கு. சரிங்களா, இப்பு ப்ளஸ் ஊ பூ வரணும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு இன்னுக்கு இணை எழுத்து என்ன, இரு. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், தென்றல் கொடுத்துருக்காங்க. இன் வந்திருக்கா, இரு ப்ளஸ் ஆ ரா, தென்றல். சரிங்களா. நெக்ஸ்ட்டு இடைநிலை எழுத்து எல்லாமே இடைநிலை எழுத்துக்கு என்ன இணை எழுத்து இருக்கா அப்படின்னா இல்லையா, அது எல்லாமே ஒரே இனம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரிங்களா. நெக்ஸ்ட்டு உயிர் எழுத்து இருக்குங்களா, ஆ முதல் அவ் வரை, இதுக்கும் இணை எழுத்து இருக்குன்றாங்க. குறில் எழுத்துக்கு இணை எழுத்து என்னென்னா நெடில் எழுத்து. இப்போது அதான் குறிலுக்கு நெடில், ஆன்னு இருக்குன்னா அதுக்கு இணை எழுத்து என்னென்னா அ. அப்போ நெடிலுக்கு குறில். சரிங்களா. அப்புறம் ஈன்னு இருக்குது, அதுக்கு இணை எழுத்து இ. ஊக்கு இணை எழுத்து உ. ஏக்கு இணை எழுத்து ஏ. இப்போ ஐன்றது என்னது, அதுக்கு இணை எழுத்து இல்லை. அதுக்கு நெடில் குறில் அப்படின்னு இல்லை. அப்போது ஐக்கு இணை எழுத்து இ, ஓக்கு இணை எழுத்து ஓ. சரிங்களா. அவுக்கு இணை எழுத்து ஓ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். குறில் எழுத்து இல்லாத எழுத்து எது, ஐயும் ஈயும். சரிங்களா. அப்போது சரி, ஐயுன்ற பாருங்கள், ஐயும் அவ்வும். அப்போது அந்த ஐக்கு இணை எழுத்து இ, அவுக்கு இணை எழுத்து உ. சரிங்களா.
இது வந்து இப்போ நம்ம பார்த்தோம் எக்ஸாம்பிள் மெல்லினை எழுத்துக்கு இணை எழுத்து என்ன, வல்லின இணை எழுத்து பார்த்தோம். அதுதான் வந்து என்ன இருக்கும், சொற்களில் பெரும்பாலும் வரும்னு பார்த்தோம். அதே மாதிரி இப்போ சொன்னீங்களே ஆக்கு வந்து இணை எழுத்து என்ன, அ அப்படின்னு பார்த்தோம். நெடிலுக்கு என்ன இணை, குறிலுக்கு நெடில், அதான் அது எப்படி வரலாம். நெடிலுக்கு என்ன, குறில், சரிங்களா, குறிலுக்கு நெடில். அப்போது இது மாதிரி எழுத்து வந்து சொற்களும் வந்து பெரும்பாலும் வராது. எப்படி தான் வரும் அப்படின்னா உயிர், ஏன்னா குறிலுக்கு பக்கத்தில் நெடில் வராது, சரிங்களா. இது மேக்ஸிமம் வந்து அளபடையில் தான் வரும் அப்படின்றாங்க. இதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சொன்ன கான்செப்ட்டு சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவதில்லைன்றாங்க. உயிரெழுத்து சேர்ந்து வருவதில்லை, ஒரு உயிரெழுத்து இன்னொரு உயிரெழுத்தோடு வராது, சரிங்களா. அப்போது அளபெடையில் மட்டும்தான் என்ன, நெடிலை தொடர்ந்து அது இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓ ஓதல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போது ஓக்கு இணையத்து என்ன, ஓ, சரிங்களா. நெக்ஸ்ட்டு தூவுன்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. தூ அப்படின்னா என்னென்னா ஊ வருது, தூவில் அதை எத்து ப்ளஸ் ஊ தான் தூ, சரிங்களா. அப்போ ஊ வருது, அதுக்கு இணையத்து என்ன, ஊ. அப்புறம் தழி, சரிங்களா. தழி, இழின்றது வந்து இழி ப்ளஸ், சரிங்களா, யா வரணும். அது இது பண்ணால் ஈ வரும். அப்போது ஈன்றது மறைஞ்சிருக்கு இல்லையா அதில். அப்போது அந்த ஈக்கு இணையத்து என்ன, ஈ. அப்போது அளவடையில் மட்டும்தான் உயிர் எழுத்தில் வந்து தொடர்ந்து வரும்ன்றாங்க. இனமாகிய எழுத்து பக்கத்தில் வரும் ஒரு சொற்களில், சரிங்களா. அதே மாதிரி இடையினை எழுத்துக்கு அதுதான், அதுக்கு இனமே கிடையாது, அதே தான் ஒரே இனம், சரிங்களா. அது மாதிரி ஆயுத எழுத்துக்கு என்னென்னா இணை எழுத்து கிடையாது. ஆயுத எழுத்து மட்டும் என்ன வரும், இணை எழுத்து வராது சொல்கிறாங்க. தமிழ் எழுத்தில் ஆயுத எழுத்து, எந்த எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து இல்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன ரைட் பண்ணோம்னா ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்து இல்லை, சரிங்களா. இப்போது இணை எழுத்துக்கள்னால் என்னென்னு பார்த்தோம். இணை எழுத்துக்கள்ன்றது வந்து ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் தான் இணை எழுத்துக்கள். மெல்லினை எழுத்துக்கு இணை எழுத்து வல்லினை எழுத்துன்னு பார்த்தோம். மெல்லினை எழுத்து என்னென்னு பார்த்தோம். இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. இங்குக்கு இணை எழுத்து இக்குன்னு பார்த்தோம். இஞ்சிக்கு இணை எழுத்து இச்சுன்னு பார்த்தோம். இன்னுக்கு இணை எழுத்து இட்டுன்னு பார்த்தோம். இந்துக்கு இணை எழுத்து இத்துன்னு பார்த்தோம். இம்முக்கு இணை எழுத்து இப்புன்னு பார்த்தோம். இன்னுக்கு இணை எழுத்து இருன்னு பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இடையினை எழுத்து எரள, அதை இழு, எல், இவ், இல், இது வந்து ஒரே இனம் தான் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு அதே தான் இனமாக வரும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் பார்த்தோம். ஆளுந்து ஒவ்வொருக்கால இருக்கிற உயிரெழுத்தில் குறில் நெடில், குறிலுக்கு நெடில், அதான் நெடில் குறில், இது மாதிரி தான் வரும். ஆக்கு இணையத்து ஆ, அதே மாதிரி ஈக்கு இணையத்து ஈ, ஊக்கு இணையத்து ஊ, ஏக்கு இணையத்து ஏ, ஓக்கு இணையத்து ஓ. இந்த ஐக்கும் அவுக்கும் இது வந்து என்னதுன்னா, இது பாருங்கள், இது வந்து குறில் இல்லாத எழுத்து, சரிங்களா. இது குறில் நெடில் இது மாதிரி கிடையாது இதுக்கு. அப்போது ஐக்கு இணை எழுத்து ஈன்னு பார்த்தோம், அவுக்கு இணை எழுத்து ஊன்னு பார்த்தோம். இந்த உயிரெழுத்துக்கள் வந்து என்னென்னா மேக்ஸிமம் அளபடையில் மட்டும்தான் வந்து என்ன ஆகும், அதோட இனம் சேர்ந்து வரும் சொற்கள் வரும்போது. ஆயுத எழுத்துக்கு மட்டும் வந்து என்னென்னு பார்த்தோன்னா இணை எழுத்து இல்லை அப்படின்னு பார்த்தோம். தட்ஸ் இட்.